ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான தமிழ் புத்தாண்டு பலனை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆமாங்க, தமிழ் புத்தாண்டு பிறக்க நேரமானது நெருங்கிடுச்சு. நேரம் என்னைக்கு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ 2026 தமிழ் புத்தாண்டு இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டு முழுக்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற முக்கியமான பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் தாக்கங்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த ஆண்டில் கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நாட்களை சொல்லிடுறேன். அதோடு இந்த நாளில் செய்ய வேண்டிய ஆன்மீக விஷயங்களையும் சொல்லிடுறேன். முதல்ல ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும். இந்த வருட தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்களுடைய பாரம்பரிய புத்தாண்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆக்சுவலி இந்த நாளில் தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய நாளாக சொல்லப்படுது. நமது பண்பாடு வேர்களை வலுப்படுத்தி இந்த நாளில் கொள்ளணும். இந்த நாளில் இயற்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிர்க்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறது, இந்த மாதிரிலாம் இந்த நாளில் செய்யப்படும். இந்த நாளில் சூரியன் கூட மேசராசியில் பிரவேசிப்பார். அதனால் இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் ஜோதிட ரீதியாக அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த நாளை பல விதமாக கொண்டாடுவாங்க. ஸோ நாமளும் இந்த வருடம் வீடுகளை நன்கு சுத்தம் செய்யணும், கோலம் போடணும், மாயிலை தோரணம் கட்டணும், வீட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் அரிசி மாவு ஆகியவற்றால் அழகாக வரவேற்பு வாசலை நம்ம அமைத்து இந்த வருடத்தை சூப்பராக வரவேற்கணும். அப்புறம் இந்த நாளில் புதிய உடைகளை அணிந்து கொள்ளணும், குழந்தைகளுக்கும் புதிய உடைகள் வாங்கி தரணும். எல்லாத்துக்கும் மேலே புதியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். அதோடு நெல், அரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியம் செய்யணும். இதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றை வைத்து கனியை ரெடி பண்ணும். ஸோ இந்த கனியை முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணும். பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த கனியை பார்க்கணும். இந்த நாளில் எல்லாத்துக்கும் மேலே பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கணும். மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவை கலந்த உணவுகளை தயார் பண்ணும். ஏன்னா அறுசுவை உணவுகளை வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அங்கீகரிப்பதாக குறிப்பிடப்படுது. அதனால் இதை செய்யணும். அப்புறம் இந்த நாளில் தமிழ் இலக்கியங்களை படிக்கணும். அதோடு புதிய புத்தகங்களை வாங்கணும். எல்லாத்துக்கும் மேலே கோவிலுக்கு சென்று இந்த நாளில் வழிபாடு செய்யணும், தானம் செய்யணும், ஏழைகளுக்கு உணவு வழங்கணும். உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து இந்த நாளில் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். இந்த நாளில் எதை முதல்ல பார்க்குறோமோ அது இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும்னு சொல்லப்படுது. அதனால் காலை எழுந்ததோ தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். பின்னர் இறைவனை வழிபாடு செய்யணும். நல்ல விஷயங்களை இந்த நாளில் முதல்ல பார்க்கணும். இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்கணும். புதிய வியாபாரம், புதிய வேலை, புதிய வீடு ஆகிய புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது. அதனால் இந்த நாளில் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடணும். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு நான் சொன்ன விஷயங்களை இந்த டைம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. எதிலுமே வெற்றி வாகை சூட மிதுன ராசியினர் துவங்கக்கூடிய எல்லா காரியங்களும் 2026 தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு துக்கம், துயரம், சங்கடங்கள் விலகி உங்களுக்கு எல்லாத்திலுமே வெற்றி வாகை சூடணும்னு சொல்லி இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கான பலனை சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. உழைப்பிற்கான உன்னத பலனை அடையக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்க போது. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் கூடும். உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் ஆண்டில் கிடைக்கும். உங்களுக்குள் மறைந்து கிடந்த திறமைகளை உணர போகுவீங்க. அதோடு பெயர் புகழோடு வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும்.
அதோடு புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்காலம் பற்றிய பய உணர்வு கூட உங்களுக்கு நீங்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவ பதவி, பதவி உயர்வு, இந்த மாதிரி நியாயமான ஆசைகள் அனைத்தும் புதிய வருடத்துல ஈடேடும். அதாவது நியாயமான ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு புதிய வருடத்துல ஈடேறும். அதுக்கப்புறமா ஆண்டு பிறந்த துவக்கத்துல ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 2/6/2026 முதல் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். 2026வது ஆண்டுல பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ராசிகள்ல மிதுன ராசியும் ஒன்றாகும். முயற்சிகள்ல எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவது உறுதி. ஆண்டு முழுவதும் பொருளாதாரத்துல மேன்மையான பலன்கள் இருக்கும். கமிஷன் அடிப்படையான தொழில்களில் பேச்சை மூலமாக கொண்ட தொழில்கள் தூங்குவதற்கு இது நல்ல காலமாக இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் கூட பூர்த்தியாகும். கடன் நெருக்கடிகள் சற்று குறையும். அதோடு வாக்குவன்மையால் பணபலத்தால் விரும்பியதை சாதித்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல பங்கு வர்த்தகர்களுக்கு மிக சாதகமான காலம் தமிழ் புத்தாண்டு காலம். அரசாங்க ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வோடு கூடிய பணிமாற்றமும் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் பணிக்காலம் முடிந்த பிறகு பதவி நீடிப்புகள் கூட கிடைக்கும். பகைமை பாராட்டிய உறவுகள்லாம் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்க பலமாக இருப்பாங்க. ஸோ பகைமை பாராட்டிய உறவுகள் தற்போது பக்கபலமாக இருக்கிறது ஒரு வெற்றி தான். கணவன் மனைவி ஊடல் கூடலாக மாறும். இறை வழிபாட்டால் மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் நிலவிய மனக்கசப்பு மாறும். பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, பொழுதுபோக்கான விருந்து விழாக்களில் கலந்து கொள்வது, பிள்ளைகளுடைய திருமணம், கல்வி போன்ற சுப நிகழ்விற்கு எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறது. இந்த மாதிரி பணவரவு சரளமாகும், ஆசைகளும் நிறைவேறும். அதற்கான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு 8, 9 அதிபதியான சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 10வது இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் உங்கள் தொழில் ஸ்தானத்திலே சஞ்சரிப்பார் சனி. தொழில் உத்தியோகத்தில் இனி நல்ல வாய்ப்புகள் கிடைத்து படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கு விண்ணப்பித்த கடன் பண உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும். சிலர்லாம் புதிய வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதுவும் அரசு உத்தியோக முயற்சி கைகூடும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு கூட சுமூக அந்தஸ்து உயரும். அதோடு அற்புதமான நேரமாகவும் இருக்கும். பிறருக்கு உதவுவதில் ஆர்வமானது அதிகரிக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகன யோகம், சொத்து மதிப்பு இதெல்லாம் உயரும். இதில் தொழில் முன்னேற்றங்கிறது இருக்கு. புதிய வேலை வாய்ப்பு என்று எல்லா விதமான நன்மைகளையும் அடைவீங்க. குடும்ப உறவுகளில் அனுசரணையோடு அனைத்து பிரச்சனைகளையும் காண நீராக மறையும். அதாவது குடும்ப உறவுகளோட அனுசரணைங்கிறது இருந்தால் அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறையும். சிலருடைய காதல் பிரிவினையில் முடியும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட இடையூறு குறையும். தாத்தா பாட்டியை சந்தித்து நல்ல ஆசி பெறுவீங்க. சனியினால் இந்த ஆண்டு இப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் 2026வது ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி கேது பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திலும், ராகு பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். ஆனால் தமிழாண்டு பிறந்து கொஞ்ச நாள்லே டிசம்பர் மாதம் 5ஆம் நாள் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும், ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் பயிற்சி ஆவார். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் அப்போ சேரும். எனவே தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகள் எடுப்பது நல்லது. பூர்வீக சொத்துல சித்தப்பா மற்றும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் முடிவிற்கு வரும். தந்தையோடு சுமாரான உறவே இருக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனையோடு இருக்கணும். குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வைத்தியத்தில் சிறிதாகும். அதே போல பிள்ளைகளுடைய திருமணம், குழந்தை பாக்கியம், உத்தியோகம், தொழில் அனுக்கிரகம் மன நிம்மதியை தரும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கலாம். சிலருக்கு நிலம், வீடு போன்ற சொத்து சேர்க்கை உண்டாகும். கை கால் மூட்டு வலியால் ஏற்பட்ட அவதியிலிருந்து விடுதலை உண்டாகும். சிலர் குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை தேடி அடைவீங்க. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சமூக அந்தஸ்தை நிலைப்படுத்தக்கூடிய கௌரவ பதவி கிடைக்கும். தியாக மனப்பான்மை மிகுதியாகும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்களால் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.